சாந்தி. சிவனோடு தியானம், சிவனும் நானும் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு சிவனுடைய வாக்கு, பரமாத்ம சிவனின் மகா வாக்கியங்களை கேட்க போறோம். இறைவன் நம்முடைய தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்காரு. இறைவன் ஆசிரியராக இருந்து நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மகா வாக்கியங்களை தான் நாம சிவன் வாக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சிவனுடைய மகா வாக்கியங்கள்ல இறைவன் நமக்காக என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாமா? இறைவன் சொல்றார், இனிமையான குழந்தைகளே. எடுத்த உடனேயே நம்மளை எப்படி அவர் அழைக்கிறார்? இனிமையான குழந்தைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்முடைய பெற்றோர்கள் கூட தினசரி நம்மளை இந்த மாதிரி செல்லமா அழைப்பார்களா அப்படின்னா கிடையாது இல்லையா? ஆனா இறைவன் பாருங்க, எப்போதுமே ஒவ்வொரு நாளும் அவருடைய மகா வாக்கியங்களை அவர் உச்சரிக்கும் பொழுது நம்மள இனிய குழந்தைகளே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருக்கக்கூடிய இனிமை தன்மையை அவர் வெளியில கொண்டு வராரு. இனிமையான குழந்தைகளே, இங்கே நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக டியூஷன் எடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். சோழியிலிருந்து வைரமாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளோ அழகான வார்த்தை. நாம இங்க எதற்காக வந்திருக்கோம்? இந்த நிகழ்ச்சியில எதற்காக நாம இணைந்திருக்கோம் அப்படின்னா, மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான விசேஷ வகுப்பை எடுத்துக்கொள்வதற்காக வந்திருக்கோம். ஒரு சப்ஜெக்ட்ல நாம முழுமையான மதிப்பெண்கள் வாங்கணும், ரொம்ப அதிகமான மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா டியூஷன் போறாங்க, விசேஷமான வகுப்புகளை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போலதான் நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துவதற்காக, அதை அதிகப்படுத்துவதற்காக இங்க நாம இந்த விசேஷ வகுப்புல இணைந்திருக்கோம். அப்ப நம்ம எல்லாருடைய குறிக்கோள் என்ன? நாம என்னவாகணும்? ஒவ்வொரு மனிதனுக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில நிறைய குறிக்கோள் இருக்கும் இல்லையா? நாம ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகணும், 10 வருஷத்துல இப்படி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நாம ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் எல்லாம் வச்சிருப்போம். இங்க இறைவன் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, நரன் நாராயணன் ஆகணும், நாரி ஸ்ரீ லக்ஷ்மி ஆகணும். அப்படின்னா என்ன? மனிதன் தேவதையாக ஆகணும். அப்படின்னா என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான தெய்வீக குணங்களை நாம வெளிப்படுத்தணும். அப்ப தினசரி இறைவனின் மகா வாக்கியங்களை நாம கேட்பதனால, அவரோட இணைந்திருப்பதால, அவரை நினைவு செய்யறதால நமக்குள்ள நம்முடைய உண்மையான தெய்வீக குணங்களை நாம வெளிப்படுத்த முடியும். அப்ப நாம தேவதையாக ஆக இங்க வந்திருக்கோம். அப்ப சோழியிலிருந்து வைரமாக ஆயிட்டு இருக்கோம். அப்ப கிளிஞ்சலோடைய மதிப்பு ரொம்ப குறைவு, ஆனா வைரத்தோட மதிப்பு பாருங்க ரொம்ப அதிகம் இல்லையா? இப்போ ஒரு கிளிஞ்சல் ரொம்ப சாதாரணமா ஈஸியா நம்மளால கலெக்ட் பண்ணிட முடியும். ஆனா ஒரு வைரம், ஒரு சிறு துண்டு வைரத்துக்கு கூட எவ்வளவு மதிப்பு அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப பாருங்க, இறைவன் மதிப்பு குறைந்த நிலையிலிருந்து நம்மை அதிகமான மதிப்பு மிக்க வைரமாக மாத்துறாரு. அப்போ ஒரு வைரம் உருவாகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது? அந்த வைரத்தை பட்டை தீட்டுவது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கடினமான விஷயம். அப்போ இறைவனோடு இணைந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வைரத்தை போல ஜொலிக்க ஆரம்பிக்குது. கேள்வி, இன்றைய கேள்வி இறைவன் நமக்காக என்ன கேட்கிறார் அப்படின்னா, குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த படிப்பில் எந்த செலவும் இல்லை ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு விதமான படிப்பை படிக்கும் போது அதற்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை நாம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. மிக பெரிய படிப்புகளுக்கெல்லாம் பாருங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மனிதர்கள் பட்டம் வாங்குறாங்க, படிக்கிறாங்க, ஆராய்ச்சி செய்யறாங்க. ஆனா மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான படிப்புல பாருங்க எந்த செலவுமே இல்லை அப்படிங்கிறாரு. என்ன காரணம்? ஏன் அவர் அப்படி சொல்றாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ இறை தந்தை பரம ஆசிரியர் அதற்கான பதிலாக என்ன சொல்றார் அப்படின்னு கேட்கலாமா? பதில், ஏனென்றால்
உங்களுடைய தந்தையே ஆசிரியராக இருக்கிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். அப்பாவே தன்னோட குழந்தைக்கு ஆசிரியரா இருக்கும்போது தான் கற்ற கலைகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க அவர் பைசா வாங்க மாட்டார் இல்லையா? அப்பாவோட விருப்பம் என்னவா இருக்கும்? தன்னை விட தன்னுடைய குழந்தை உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அப்ப நம்முடைய அப்பா பாருங்க, இறைவன், அவர் பரம ஆசிரியர். அவரே ஆசிரியராக இருக்கிறதுனால நம்ம கிட்ட அவர் என்ன பண்றது இல்ல, பணத்தை வாங்குவது இல்லை. அவரே ஆசிரியராக உள்ளார். தந்தை குழந்தைகளிடம் எப்படி கட்டணம் வாங்குவார்? தந்தையின் குழந்தையாகி மடியில் வந்து விட்டால் சொத்துக்கு உரிமையாளர் ஆகிவிடுகிறோம். அப்பா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் எப்ப அந்த அப்பாவிற்கு வாரிசு கிடைச்சிடுதோ, குழந்தை பிறந்துடுதோ, அந்த குழந்தை உடனடியாக பிறந்த அடுத்த நொடியே அப்பாவினுடைய முழுமையான சொத்துக்கு வாரிசாக ஆயிடுறாங்க இல்லையா? அதே போலதான் இறைவனை இறைவன் இறைவனாக மட்டுமல்ல, இறைவன் நம்முடைய அனைத்து உறவாகவும் இருக்காரு. எப்போ இறைவனை நம்முடைய அப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறோம், நாம அவருடைய வாரிசு, அவருடைய குழந்தை அப்படின்னு உரிமையோட நான் நினைக்க ஆரம்பிக்கிறேனோ, இறைவனுடைய எல்லா சொத்துக்கும் நான் அதிகாரி ஆயிடுறேன். அப்ப இறைவன் நமக்கு என்ன சொத்து கொடுக்கிறாரு? உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தந்தை தான் என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரோ அதை எல்லாத்தையுமே தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துடுறாரு இல்லையா? அவருக்கு 4 குழந்தைகள் இருந்தா கூட அத்தனை பேருக்கும் சம அளவு பங்கிட்டு கொடுக்கிறாரு. அப்ப நம்முடைய அப்பா எல்லையற்ற இறைவன், பரம தந்தை, எல்லாம் வல்லவர், அனைத்திலும் கடலானவர். அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? அவர் தன்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள், சக்திகள், பண்புகள் எல்லாத்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொத்தாக கொடுத்துடுறார். இதை எவ்வளவு உழைச்சாலும் அடையவே முடியாத சொத்தை இறைவனுடைய குழந்தையாக ஆனதுக்கு அப்புறம் நாம அடைஞ்சிடுறோம் இல்லையா? குழந்தைகளாகிய நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போன்ற தேவதையாக ஆகிறீர்கள். இப்ப இறைவனை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய குழந்தையாக ஆகும் பொழுது நாம கிளிஞ்சலில் இருந்து வைரத்தை போல ஆயிடுறோம். பக்தியில் தீர்த்த யாத்திரைகள், தான புண்ணியங்கள் செய்வதால் செலவுகள் தான். இங்கே தந்தை குழந்தைகளுக்கு ராஜ்ய பதவியை கொடுக்கிறார். இப்ப பாருங்க, பல காலமாக, அரை கல்பமாக இறைவனை தேடி அலைந்து, உங்களோட மனக்கண்கள்ல பாருங்க எத்தனை கோவில்களாக நம்ம தேடி இருப்போம், எவ்வளவு யாத்திரைகள் செஞ்சிருப்போம், எவ்வளோ தவம் இருந்திருப்போம், எவ்வளோ யாகங்கள் வளர்த்திருப்போம். இறைவா உன்னை பாத்திரணும், ஒரு க்ஷண நேரம் உன்னுடைய காட்சி கிடைக்கணும் அப்படின்னு நாம தேடி அலைஞ்சிருப்போம். அப்ப நாம அவ்வளோ தேடி அலைஞ்சதுக்காக அந்த பலனாக இறைவன் கிடைச்சிருக்காரு இல்லையா? அப்போ அந்த ஒரு பலனாக இறைவன் என்ன பண்றார் அப்படின்னா, பக்தியின் பலனாக இந்த ஞானத்தை கொடுத்து, இந்த ஞானத்தின் ஆதாரத்தில் நமக்கு ராஜ்ய பதவியை இறைவன் கொடுத்துடுறாரு. எல்லா ஆஸ்தியையும் இலவசமா கொடுக்கிறார். எந்த நிபந்தனைகளும் அவர் விதிக்கிறதே இல்லை. நீ இப்படி இருந்தாதான் நான் சொத்து கொடுப்பேன், நீ என்ன வயசான காலத்துல பாத்துக்கிட்டாதான் நான் சொத்து கொடுப்பேன், இல்ல என்னோட சொத்தை நான் மத்தவங்களுக்கு எழுதி வச்சிடுவேன், அப்படியெல்லாம் நம்மள அவர் என்ன பண்றது இல்ல, எந்த நிபந்தனைகளும் விதிக்கிறது இல்ல. அப்ப இறைவனின் கருணையும் அவருடைய அன்பும் எவ்வளவு எல்லையற்றது பாருங்க. இப்ப நம்முடைய அப்பா என்ன சொல்றார் அப்படின்னா, என்னுடைய எல்லா ஆஸ்திக்கும் அதிகாரி நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்பா சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தூய்மையாக மாறுங்கள், ஆஸ்தியை அடையுங்கள். எவ்வளவு அழகான வாக்கியம் பாருங்க. இறைவனுடைய அந்த குணங்களை, சக்திகளை எனக்குள் நிரப்பிக்கிறதுக்காக, அவருடைய ஆஸ்தியை நான் அடைவதற்காக நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வேற எதையுமே அவர் என்கிட்ட கேட்கல. என்கிட்ட அவர் என்ன கேட்கிறாரு? தூய்மையாக ஆகிவிடு அப்படின்னு சொல்றாரு. எப்ப நான் தூய்மையாக ஆயிடுறேனோ அவருடைய சொத்துகளுக்கெல்லாம் நான் அதிகாரியாக ஆயிடுறேன். எவ்வளோ அழகான பதிலை இறைவன் நமக்கு சொல்றாரு இல்லையா? கூடவே நாம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கான விஷயங்களாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாமா? தாரணைக்கான முக்கிய சாரம், நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அதுல 2 கருத்துகள் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் கருத்து,
தன்னை ஏழையிலிருந்து பணக்காரராக மாற்றிக்கொள்வதற்காக தந்தையிடமிருந்து அழியாத ஞான ரத்தினங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு ஒரு அழகான கருத்து பாருங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையோட குறிக்கோளே என்ன அப்படின்னா, எப்படியாவது பணத்தை சம்பாரிச்சிடணும், எப்படியாவது நம்ம முன்னேறிடணும், எப்படியாவது உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு கடின உழைப்பை உழைக்கிறாங்க இல்லையா? அதை பண்ணா நம்ம சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேகமா நம்ம பணத்தை அதிகப்படுத்துறது அப்படின்லாம் முயற்சி பண்றாங்க. ஆனா இறைவன் ரொம்ப சிம்பிளான வழியை சொல்லி கொடுக்கிறாரு. உண்மையான பணக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப பாருங்க, ஏழை அப்படின்னா இது இல்ல அது இல்ல, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிப்பதற்காக என்கிட்ட போதுமான விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்றவங்கள ஏழை அப்படின்னு சொல்றோம். பணக்காரர்கள் அப்படின்னா நிறைய பணம் இருக்கு, என்னோட பேங்க் பேலன்ஸ் என்கிட்ட ரொம்ப அதிகமா இருந்தா மட்டும் என்ன நான் பணக்காரன் செல்வந்தன் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? நான் முழு நாள்ல எனக்கு நேரமே இல்லை, நான் நிம்மதியாவே இல்லை, நான் சந்தோஷமாகவே இல்லை, குதூகலமா இல்லை, 5 நிமிஷம் ஒரு இடத்துல அமைதியா என்னால உட்கார முடியல அப்படின்னு இல்லை இல்லை இல்லைன்னு நான் சொல்லிட்டே இருந்தா என்ன செல்வந்தன் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? அப்ப உண்மையான செல்வம் என்ன? எனக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், பண்புகள், என்னால என்ன சுத்தி இருக்கவங்களோட மிக சகஜமா பழக முடியுது, எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சியா கலந்துரையாடல் செய்ய முடியுது, ஒரு 5 நிமிடங்களாவது எனக்கான நேரத்தை ஒதுக்க முடியுது, சில மணித்துளிகள் என்னால தியானம் செய்ய முடியுது, எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் என்னுடைய நேரத்தை ஒதுக்க முடியுது, எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியுது, எனக்குள்ள நல்ல குணங்களை நிரப்பிக்கொள்ள எனக்காக நேரத்தை ஒதுக்கிக்க முடியுதுன்னா அவர்கள் தான் பணக்காரங்க. அப்ப பாருங்க, செக் பண்ணி பாருங்க, முழு நாள்ல எத்தனை முறை எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நான் இல்லை இல்லைன்னு சொல்றேன். நான் உண்மையான பணக்காரனா இருக்கேனா ஏழையா இருக்கேனா? ஆனா இறைவன் பணக்காரனாக ஆவதற்கான அற்புதமான வழியை சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? ஞான ரத்தினங்களால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னா இறைவனின் மகா வாக்கியங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு பாருங்க. தினசரி இறைவனின் மகா வாக்கியங்களை கேட்கிறேன். அந்த மகா வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் அளவற்ற ஆக்கப்பூர்வமான சக்தி நிறைந்தவை. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ரத்தினங்களுக்கு சமமானது. ஒரு சின்ன ரத்தின கல்லோட விலை எவ்வளவு அதிகமா இருக்கு. அப்போ இறைவன் சொல்லக்கூடிய கருத்துகள், மகா வாக்கியங்கள், ஞானம், அத ரத்தினம்னு சொல்றோம். அப்போ ஒரே ஒரு கருத்தை இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை என்னவாகுது? ரத்தினத்திற்கு சமமாக மதிப்பு வாய்ந்ததாக மாறுது. அதன் மூலமாக நான் ஏழையிலிருந்து பணக்காரனாக மாறுறேன். அப்போ இறைவன் செல்வந்தனாக கூடிய வழியை சொல்லி கொடுக்கிறாரு. இந்த ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய்கள் இல்லையா? ஞானத்தை காசு கொடுத்து நாம வாங்கவே முடியாது. ஞானக்கடலான இறைவன் தன்னுடைய குழந்தைகளுக்காக அந்த ஞான கருத்துக்களை கொடுக்கிறாரு. அந்த கருத்து எனக்கு புரிஞ்சு என்னோட வாழ்க்கைக்குள்ள அது வந்துடுச்சு, அந்த ஒரு சொல்ல நான் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி மதிப்பு நிறைந்ததாக மாறிடுது. அதனால ஞான கருத்துகளின் மதிப்பை புரிந்து கொண்டு இந்த படிப்பை படிக்க வேண்டும். அப்ப படிப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானது இல்லையா? நம்மளோட பெற்றோர்கள் நமக்கு சொல்லி நம்ம கேட்டிருப்போம், நீங்க என்ன செய்றீங்களோ இல்லையோ இந்த படிப்பு தான் உங்களுக்கு சோறு போடும், கவனமா படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லி நம்மளை வளர்த்திருப்பாங்க இல்லையா? அப்ப படிப்புங்கிறது முக்கியமானது. எப்படி உலகத்துல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதன் மூலமா நாம அந்த உலகிய வருமானத்திற்கான வழியை கடைபிடிக்கிறோமோ அதே போலதான் உயர்ந்த நிலையை அடைவதற்காக, முக்தியை அடைவதற்காக, ஜீவன் முக்தியை அடைவதற்காக இந்த ஞான படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நம்மளோட பாக்கியம் எவ்வளவு பெருசு பாருங்க. ஒரு மாணவனுக்கு பாக்கியம் இருந்துச்சுன்னா நல்ல நல்ல ஆசிரியர்கள் அவனுடைய வாழ்க்கையில அமைவாங்க. அந்த ஆசிரியர்களோட வழிகாட்டுதலோட அவன் உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதே போல நம்மளோட பாக்கியம்
எவ்வளவு உயர்ந்தது. எல்லாம் வல்ல இறைவன் பரம தந்தை அவரே என்னுடைய ஆசிரியராக இருக்காரு. அவரே என்னை அவருடைய இறை மாணவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவருடைய ஞானத்தை எனக்கு கொடுப்பதற்காக என்ன பாத்திரமா ஆக்கியிருக்காரு அப்படின்னா என்னோட பாக்கியம் எவ்வளோ உயர்ந்தது. ஒரு வினாடி அதை அப்படியே நினைச்சு அந்த ஆனந்தத்துல மகிழ்ச்சியா இருங்க. அப்ப தினசரி நாம என்ன பண்ணணும்? இந்த படிப்பை படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா படிப்பு தான் வருமானத்திற்கான வழி. இந்த படிப்பு தான் வருமானத்திற்கான ஆதாரம். இந்த படிப்பின் மூலமாக நீங்கள் உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். அப்ப உயர்ந்த பதவி அப்படின்னா உலகத்துல அவங்க கலெக்டருக்கு படிக்கிறாங்க, அவங்க அதுக்கு படிக்கிறாங்க, இந்த நிலையை அடையறதுக்காக அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு நிறைய உயர்ந்த படிப்புகள் இருக்கு. ஆனா இந்த ஞான படிப்பின் மூலமாக நாம என்னவாகிறோம்? நரன் நாராயணனாக மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த படிப்பு. அதனால இறை மாணவனாக ஆகி இந்த படிப்பின் மீது நம்ம எல்லாருமே கவனம் வைக்கலாம். அடுத்து நாம கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான கருத்தாக இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாமா? ராம சம்பிரதாயத்தில் வருவதற்காக முழுமையான தூய்மையான ஒரு தந்தையின் தொடர்பில் இருக்க வேண்டும். அப்ப தொடர்பு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா நம்முடைய சேர்க்கை தான். யாரோடு நான் சேர்ந்திருக்கிறேன்? என்னோட கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நாம சில பழமொழிகளை நம்ம கேட்டிருக்கோம். சொல்லப்படுது, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பனை மரத்துக்கு கீழே நின்று நீங்க பால் குடிச்சா கூட கல்லு தான் குடிச்சிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்ம யார் அப்படிங்கிறத எடுத்துரைக்குது இல்லையா? உண்மையிலேயே நான் நல்லவனா இருக்கேன், ஆனா என்னுடைய சேர்க்கை சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நானும் அந்த லிஸ்ட் தான் அப்படின்னு கணக்கு போட்டுடுவாங்க. அதனால இறைவன் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய சேர்க்கையின் மீது கவனம் வையுங்கள். அப்போ எல்லாத்த விட சிறந்த நண்பன் யாரு? எல்லாத்த விட ரொம்ப நல்ல கம்பெனி எது அப்படின்னா இறைவனுடனான தொடர்பு இல்லையா? அவரோடு நான் தொடர்பு வைக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையும் அவரை போல தூய்மையாக மாறுது. இந்த உலகத்திலேயே மிக தூய்மையான ஒரு பொருள் இருக்க முடியும் அப்படின்னா இறைவன் மட்டும்தான். இறைவன் சதா தூய்மையானவர். ஒருபோதுமே அவர் அழுக்காகிறதே இல்லை. யாராலும் தொட இயலாத பவித்திரமானவர் தான் பரமாத்மா. அப்போ அவரை போல நான் தூய்மையாகணும், அவரை போன்ற அந்த குணங்களை எனக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்னவாகணும்? என்னுடைய தொடர்பை அவரோடு இணைக்கணும். அப்ப இந்த உலகமே என்னவாயிடுது? ராமராஜ்யமாக மாறுது. காந்தியடிகளோட கனவு கூட என்ன? பாரதம் ராமராஜ்யமாக மாறணும் அப்படின்னு அவர் விரும்பினார் இல்லையா? அப்ப ராமராஜ்யம் எப்படி வரும்? நம்ம எல்லாருடைய மனதின் எண்ணங்கள் மாறும் பொழுது, நம்முடைய உணர்வுகள் மாறும் பொழுது, நம்முடைய வார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் மாறும் பொழுது உலகமே ராமராஜ்யமா மாற ஆரம்பிக்குது. அப்ப ராமராஜ்யத்தை கொண்டு வரணும்னா தானா வந்துடாது இல்லையா? அப்போ இறைவனோடு இணைந்திருப்பதால அவருடைய அந்த ஞான கல்வியை நாம படிக்கிறதுனால நல்ல தெய்வீக குணங்களை நமக்குள்ள கொண்டு வரதுனால நம்முடைய ஒவ்வொரு வீடும் ராமராஜ்யமாக மாறுது. நாம மாறும் பொழுது நம்முடைய வீடு மாறுது. நம்முடைய வீடு மாறும்போது நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயம் மாறுது. இந்த சமுதாயம் மாறும் பொழுது இந்த தேசம் ராமராஜ்யமாக மாறுது. அதை கொண்டு வர்றது நம்ம எல்லாரோட கையில தான் இருக்கு. அப்ப அதுக்கு ஆதாரமான விஷயம் என்ன? நான் இறைவனோட என்னை தொடர்பு படுத்திக்கணும். எப்படி? தியானத்தின் மூலமாக, அவருடைய மகா வாக்கியங்களை தினசரி நான் கேட்பதன் மூலமாக. கூடவே தவறான தொடர்பிலிருந்து எப்பொழுதும் விலகி இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா என்னுடைய மனநிலைக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது என்னுடைய தொடர்பு தான். அப்ப நான் எதை பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் பார்க்கறது, நான் பேசுறது, நான் கேட்கறது, நான் எந்த சரௌண்டிங்ல இருக்கேன் அப்படிங்கிறது எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதனால நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாலா பக்கமும் நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயங்கள். இப்ப நம்மளோட ஒரு நியூஸ்
நியூஸை பார்க்குறோம். என்ன வருது அப்படின்னா, இங்க யுத்தம் நடக்குது, இங்க இந்த வன்முறை நடக்குது, இங்க இந்த பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம், கேட்குறோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஆகுது? உலகின் நடப்பை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே அவசியம்தான். ஆனா எப்போதுமே வந்து ஒரு அழுத்தத்திற்குள்ளான ஒரு விஷயத்தோடயே நான் வந்து கனெக்டடா இருக்கேன், இல்ல ஒரு தவறான விஷயத்தோட, வீணான விஷயத்தோட நான் கனெக்டடா இருக்கேன்னா, என்னுடைய மனநிலையும் அவ்வாறு மாற ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, ஒரு இடம் ஃபுல்லா இருட்டா இருக்கு அப்படின்னா, அந்த இருட்டுல பிரைட்னஸ கொண்டு வரணும்னா, ஒரே ஒரு விளக்க ஏத்தி வச்சா போதும். அதே போல எல்லாமே வந்து அழுத்தத்திற்குரிய விஷயங்கள் என்ன சுத்தி நடந்துட்டு இருக்கு, பயத்திற்குரிய சூழல் என்ன சுத்தி பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அங்க நான் செய்ய வேண்டியது என்ன? நான் ஒளியை ஏற்றணும். அப்போ நான் ஒளியா இருக்க போறேனா அப்படிங்கிறத நான் தான் டிசைட் பண்ணும். அப்ப அனைவருக்கும் வழி காண்பிக்கக்கூடிய ஒளியாக நான் மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? தவறான தொடர்பிலிருந்து என்னை மிகவும் பாதுகாப்பா வச்சுக்கணும். இதுல நாம கவனம் வைப்போம் தானே? கூடவே என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றிலிருந்தும் புத்தியின் நினைவை விலக்கி ஒரு தந்தையுடன் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. ஏன்னா அதுதான் பாதுகாப்புக்கான வழி. இன்னைக்கு முழு நாளும் பல விதமான வேலைகள்ல நாம வந்து நம்மளுடைய கவனம் போயிட்டே இருக்கு. நிறைய வேலைகளை பண்ணிட்டே இருக்கோம். நம்முடைய வாழ்க்கைக்காக நாம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. மாணவர்கள் எக்ஸாம்காக படிக்கிறாங்க, நாம வருமானத்திற்காக ஓடுறோம். சோ ஒரு இடத்துல நம்ம யாருமே உட்கார முடியாது. ஆனால் எல்லா விஷயங்களையும் நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னுடைய புத்தியின் தொடர்பு இறைவனோடு இணைந்திருக்கு அப்படின்னா, அந்த விஷயங்களை செய்வதற்கான செயல்திறன் அதிகரிக்குது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டா நான் சொல்றேன். இப்ப நீங்க காலையில மிக அவசரமான ஒரு வேலையில காலையில என்ன பண்றோம்? காலை நேரம்ங்கிறது எல்லாருக்குமே எப்படி இருக்கும்? ரொம்ப டென்ஸ்டா இருக்கும். நிறைய வேலைகள் ஒரே டைம்ல நாம செய்யற மாதிரி இருக்கும். இப்ப காலையில நீங்க வந்து கிச்சன்ல காய்கறி நறுக்கிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல எப்படி உங்களுடைய புத்தியின் தொடர்பை இறைவனோடு இணைப்பது? காய்கறி நறுக்கும் பொழுது பக்கத்துல பரமாத்மா, சர்வசக்திவான், பேரொளியானவர், அவர் என் பக்கத்துல இருந்துட்டே இருக்காரு. அவர்கிட்ட பேசுங்க. உங்களோட புத்தியை அவரோட கனெக்ட் பண்ணுங்க. அவர்கிட்ட இருந்து சக்தியின் ஒளி கிரணங்கள் என்னுடைய மனசுலயும் உடல்லையும் நிரம்பிக்கிட்டே இருக்கு. என்னுடைய வேலையை சுலபமான செய்வதற்கான சக்தியை அவர் எனக்கு கொடுத்துட்டே இருக்கார் அப்படின்னு மனசுல நினைக்கலாம். ஒவ்வொரு காரியங்கள், இப்ப நான் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். சோ ஒரு சாதாரண காரியம்தான். என்னுடைய வேலைக்காக நான் போகும் பொழுது, என்னுடைய டிராவல்ல நான் இருக்கும் பொழுது, இறைவன் எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கார், இறைவன் என்னோட இருக்கார். அவர்கிட்ட இருந்து அமைதியின் சக்தி, அமைதியின் ஒளி எனக்குள்ள நிரம்பிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாமே. அப்படி நினைக்க நினைக்க நம்மளோட தினசரி வாழ்க்கையில ஒவ்வொரு சாதாரண செயல்களிலும் இறைவனை தொடர்பு படுத்தி கொள்ளும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய புத்தியின் நினைவு அவரோடு இணைந்து இருக்குது. நாம வீணான விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கோம். நம்மளோட எண்ணங்களின் சக்தி அங்க சேமிப்பாகுது. அப்ப இன்றைய அழகான நாளுக்காக இறைவன் நமக்கு என்ன வரதானத்தை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? இறைவன் வரங்களின் வள்ளல். தினசரி தன்னுடைய குழந்தைகளுக்காக வரதானங்களை அவர் வாரி வழங்குறாரு. அப்ப நமக்காக அவர் கொடுக்கக்கூடிய வரம் என்ன அப்படின்னு பார்த்திடலாமா? வரதானம் சக்திசாலியான நினைவின் மூலமாக நொடியில் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பல மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் ஆகுக அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இன்னைக்கு எல்லாரோட ரொம்ப பெரிய விருப்பம் என்னன்னா, பாக்கியசாலியா இருக்கணும் அப்படிதான் எல்லாருமே விரும்புறாங்க இல்லையா? எனக்கு எங்க இருந்தாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? என்னோட லக் எப்படி இருக்கு? தினசரி பாருங்களேன், என்னுடைய ராசியில இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு, என்னுடைய ராசி பலன் என்ன சொல்லியிருக்கு, என்னோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்றதுல எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம். ஆனா இறைவன் இன்றைய நாள் எனக்காக என்ன வரம் கொடுக்கிறார்? நீங்கள் பாக்கியம் நிறைந்த ஆத்மா. ஒரு வினாடி அந்த வரத்தை உங்களுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இறைவன் தன் வரங்களின் ஒளி கிரணங்களை பரப்பி உங்களுக்கு என்ன பண்றாரு? அந்த வரதானத்தை கொடுக்கின்றார். நான் இறைவனின் வரத்தை அடைந்த ஆத்மா, பாக்கியம் நிறைந்தவனாக உள்ளேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப மிக அழகான வரதானம். அப்ப நான் பல மடங்கு பாக்கியம் நிறைந்த ஆத்மாவாக ஆகணும்னா
நான் என்ன பண்ணணும்? என்னுடைய நினைவை சக்திசாலியாக வைப்பதன் மூலமாக வினாடியில் பல மடங்கு வருமானத்தை நான் அடைய முடியும், சேமிப்பு செய்ய முடியும். அதன் மூலமாக பாக்கியம் நிறைந்த ஆத்மாவாக நான் ஆக முடியும். அதற்கான விளக்கத்தை இறைவன் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப நினைவு, எப்படி நினைவு? இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு பொருளை நினைக்கும் பொழுதும் ஒரு விதமான எனர்ஜி நமக்கு பாஸ் ஆயிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில நடந்த ஒரு துக்கமான விஷயத்த இந்த தருணத்துல நினைக்கும் போது என்ன நடக்குது? இப்பவும் துக்கத்தின் அந்த ஒரு வலி நமக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு இல்லையா? இல்ல, நமக்கு பிரியமான ஒருத்தரை நம்ம இழந்திருப்போம். அதை பத்தி நினைக்கும் போது என்னவாகுது? அவங்க நம்மளை விட்டுட்டு போன அந்த ஒரு வலி, சோகம் இன்னுமே நம்மளோட மனதை, இதயத்தை பாரமாக்குது. அதே போல நமக்கு ஏற்பட்ட ஒரு நஷ்டத்தையோ வேதனையையோ நினைக்கும் போது இப்பவும் அந்த காயம் ஆறாம நம்மளை வருத்தப்படுத்துது இல்லையா? அதே போலதான் அப்போ எதை நினைக்கிறோமோ அதனுடைய சக்தியை நாம ரிசீவ் பண்றோம். எதிர்மறையான விஷயங்களை நினைக்கும் போது எதிர்மறையான சக்தி நமக்கு கிடைக்குது. அப்ப பாருங்க, நம்மளுடைய நினைவை சக்திசாலியா மாத்தணும் அப்படின்னா யார் சர்வ சக்திவானோ அவரை தானே நினைக்கணும். அந்த சர்வ சக்திவான் கிட்ட நம்முடைய புத்தியின் தொடர்பை வைக்கும் பொழுதுதான் நாம சக்திசாலியாக மாற முடியும். அப்ப ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை இறைவன் நமக்காக கொடுக்கிறாரு. என்னன்னு பார்க்கலாமா? தங்களுடைய நினைவு மிகவும் சக்திசாலியாக இருக்கும்போது ஒரு நொடி நினைவின் மூலம் பல மடங்கு வருமானம் சேமிப்பு ஆகும் இல்லையா? இறைவன் சர்வசக்திவான். ஒரு நொடியில் அப்பா அப்படின்னு என்னுடைய மனதை அந்த தந்தையிடம் இணைத்து விடுகிறேன், பல மடங்கு புண்ணிய கணக்கை நான் சேமிச்சிடுறேன். யாருடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் ஏற்படும் பொழுது சேமிப்பு எவ்வளவு அதிகமாகிறது யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும், ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும், அப்பா நீங்க என்னோட கூடவே இருக்கீங்க, குருவாக இருந்து எனக்கு வழிகாட்டுறீங்க, நண்பனாக இருந்து எனக்கு உதவி செய்றீங்க அப்படின்னு அவருடைய நினைவுல நான் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அங்க பல மடங்கு வருமானம் சேமிப்பாகுது. இவர்களை தான் பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப உலகத்திலேயே ரொம்ப பெரிய பாக்கியசாலி யாரு? யாருடைய மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றுதோ, தனக்காகவும் பிறருக்காகவும் இந்த பிரபஞ்சத்துக்காகவும் நல்ல எண்ணங்கள் என் மனசுல தோணுதா, எல்லாருக்காகவும் எனக்குள்ள இருந்து குட் விஷஸ் வந்துட்டே இருக்கா, நான் தான் மிகப்பெரிய பாக்கியசாலி. அதை விட பல மடங்கு பாக்கியசாலி யாருன்னா யாருடைய மனதுல இறைவனின் நினைவு இருந்துகிட்டே இருக்கோ அவங்க தான் பல மடங்கு பாக்கியசாலி. அப்போ என்னுடைய தினசரி காரியங்கள்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல கூட என்னுடைய புத்தி அவரை நினைக்குது, அவரோட கனெக்ட் ஆகுது. எப்படி ஒரு ஸ்விட்ச் போட்டா லைட் எரியுதோ அது போல என்னுடைய நினைவு அப்படிங்கிற ஸ்விட்சை ஆன் பண்ண உடனேயே பரமாத்மாவோட நினைவு எனக்குள்ள வருதுன்னா என்னை விட பெரிய பாக்கியசாலி உலகத்துல வேற யாராவது இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அப்ப நீங்க தானே பல மடங்கு பாக்கியசாலி. உங்களுடைய பாக்கியத்தை நீங்க உணர்ந்து பாருங்க. யாராவது நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவர்களின் முகத்தின் தோற்றம் வித்தியாசமாக இருக்கும். எனவே உங்களுடைய முகத்தில் பல மடங்கு வருமானத்தின் போதையை காண்பிக்க வேண்டும். நிறைய சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே ஒருத்தவங்க வாழ்க்கையில நிரம்பி இருக்குன்னா அவங்க முகமே எப்படி இருக்கும்? ஒரு தனி மினுமினுப்பு இருக்கும் இல்லையா? ஒரு பொலிவு இருக்கும்ல, சொல்லுவாங்கல்ல, அது பணத்தோட அந்த ஜொலிப்பு அவங்க முகத்துல தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய பாக்கியம் எவ்வளவு உயர்ந்தது, யார் எனக்கு கிடைச்சிருக்காங்க, யார் என்னுடைய அப்பாவாக இருக்காங்க, யார் எனக்கு ஆஸ்தியை வாரி வழங்குறாங்க, வரங்களை கொடுக்கறாங்க அப்படிங்கிற போதையில எப்பொழுதுமே நம்ம நிரம்பி இருக்கணும். நம்முடைய முகம் சோகமாகவோ வாடி போயோ கவலை தோய்ந்தோ இருக்கவே கூடாது. ஏன்னா என்னுடைய அப்பா மகிழ்ச்சியின் கடல்னா அவருடைய குழந்தை நானும் எப்போதும் மகிழ்ச்சியா தானே இருக்கணும். கூடவே அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அந்த மாதிரியான
ஆன்மீக போதை, ஆன்மீக மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கணும் இல்லையா? மகிழ்ச்சிங்கும்போது உலகியலான மகிழ்ச்சியும் இருக்கு, போதைங்கும் போது உலகிய போதை, எல்லைக்குட்பட்ட போதை அப்படிங்கிறது இருக்கு. ஆனா ஆன்மீக மகிழ்ச்சி, ஆன்மீக போதை, நான் யார் என்பதை உணர்ந்ததால், என்னுடையவர் யார் என்பதை உணர்ந்ததால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்தனால எனக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி மற்றும் போதை தான் ஆன்மீக மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ யார் அப்படி இருக்காங்களோ அவங்க எல்லாத்துல இருந்தும் விடுபட்டவர்களாக இருப்பாங்க, எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல இருந்து விலகியவர்களாக இருப்பாங்க. ஸ்லோகன் என்ன சொல்றார் அப்படின்னா, நாடகத்தில் அனைத்தும் நன்மைக்காகவே உள்ளது. இந்த நினைவின் மூலம் கவலையற்ற ராஜாவாக ஆகுங்கள். அப்ப இறைவன் பாருங்க, ராஜாவாக ஆகிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? என்னெல்லாம் என்னை சுத்தி நடக்குதோ நான் நினைப்பேன், ஐயோ இது ஏன் நடந்துச்சு, அது ஏன் நடந்துச்சுன்னு. நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். ஒரு சில நேரம் நீங்க யோசிச்சு பாருங்க, சில வினாடிகள் நேரத்தை ஒதுக்கி நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, பின்னாடி அது நன்மையில முடிஞ்சிருக்கு. எத்தனையோ கதைகளை நாம கேட்டிருக்கோம், எத்தனையோ அனுபவங்கள் நமக்குள்ள இருக்கும். அதனால இப்ப நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி, ஏன் இது இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு பொழுதும் கவலைப்படாதீர்கள். ஏன் அப்படின்னா, அதை விட ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. காரிருள் இருளாகவே இருந்துற போறது கிடையாது, அந்த இருளுக்கு பின்னாடி பிரகாசம் ரொம்ப அழகா காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப எப்ப என்னுடைய கவலைகளை நான் ஒதுக்கி வைக்கிறேன், நடக்கிற விஷயங்களை நன்மைக்காக அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, நான் கவலையற்ற எஜமானனாக இருக்க முடியும். இப்போ சில வினாடிகள், சில நிமிடங்கள் நாம தியானம் செய்யலாம். வாருங்கள். ஓம் சாந்தி. நீங்க எந்த இடத்துல அமர்ந்திருக்கீங்களோ, எந்த இடத்துல இருந்து இதை கேட்டுட்டு இருந்தாலும், இந்த சில நிமிடங்களை உங்களுக்காக, உங்களுக்குள் பயணம் செய்வதற்காக, உங்களை உணர்வதற்காக ஒதுக்குங்கள். எங்கிருந்து இதை கேட்டாலும் மிக ஓய்வாக, அமைதியாக, வசதியாக சில நிமிடங்கள் அமர்ந்து விடுங்கள். ஆழ்ந்த சுவாசம், சுகமான சுவாசம். மூச்சை நன்றாக இழுத்துவிட்டு நம்மை நாம் புத்துணர்வு அடைய செய்யலாம். தியானத்திற்காக நான் சொல்லக்கூடிய சில வரிகளை உங்களுக்குள் பயிற்சி செய்யுங்க. எல்லாம் வல்ல இறைவன் பரம ஆசிரியராக இருந்து இன்று எனக்கு கொடுத்த மகா வாக்கியங்களை நான் எனக்குள் நினைவு செய்கிறேன். நான் மிக ஓய்வாக, அமைதியாக அமர்ந்துள்ளேன். இந்த தருணம் எனக்கானது. எனக்குள் உள்ள தெய்வீக குணங்களை உணர்வதற்கான நேரம். என்னை பரமாத்ம தூய்மையால், இறை தூய்மையால் நிரப்பிக் கொள்வதற்கான நேரம். இந்த தருணம் என்னுடைய கவலைகளை இறைவனிடம் ஒப்படைத்து கவலையற்ற எஜமானனாக மாறுவதற்கான நேரம். இந்த தியானம் என்னுடைய பாக்கியத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கானது. என்னை நான் புருவ மத்தியில் திலகமிடும் இடத்தில் ஒளியாக மின்னிக் கொண்டிருக்கும்
உயிர் சக்தியாக உணர்கிறேன். மிக இயல்பாக என்னால் என் உண்மை தன்மையை உணர இயல்கிறது. நான் இந்த 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உடலை இயக்கும் உயிர் சக்தி. நான் ஆத்மா. மிக பிரகாசமான வெண்ணிற ஒளி என்னுடைய மனக்கண்களால் புருவ மத்தியில் மின்னிக் கொண்டிருக்கும் இந்த உடலின் எஜமானனாகிய என்னை நான் பார்க்கின்றேன். நான் தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட ஒளியாக என்னை உணர்கின்றேன். நான் ஆனந்த ஸ்வரூப ஆத்மா. ஒரு பறவை தன் கூட்டை விட்டு பறந்து செல்வதை போல இந்த தருணத்தில் நான் இந்த தத்துவங்களால் ஆக்கப்பட்ட உடலை விட்டு இந்த பிரபஞ்சத்தை கடந்து என் வீட்டிற்கு செல்கின்றேன். என்னை சுற்றியுள்ள சப்தங்கள், என்னை சுற்றியுள்ள பொருட்கள் எல்லாவற்றிலிருந்தும் விலகி ஒரு இறகை போல மெதுமெதுவாக மிதந்து மேலே செல்கின்றேன். என்னுடைய மனக்கண்களால் பரம்தாமம், ஆத்மலோகம், என்னுடைய பரம தந்தை எனக்காக உருவாக்கியுள்ள ஆத்மலோகத்தை, சாந்தி தாமத்தை பார்க்கின்றேன். என்னுடைய மனக்கண்கள் நாலா பக்கமும் செம்பொன் நிற ஒளி நிறைந்துள்ள பரம்தாமத்தை பார்க்கின்றது. அந்த பரம்தாமத்தில் நான் அமைதியின் ஒளியாக உள்ளேன். ஆத்மலோகத்தில் ஆத்மாக்களின் தந்தையான பரம தந்தைக்கு முன்னால் நான் உள்ளேன். எல்லாம் வல்ல இறைவன் என்னுடைய தந்தை, பரம தந்தை. அவர் என் அனைத்து உறவாகவும் உள்ளார். இறைவா, அப்பா, உலகமே தேடிக்கொண்டிருக்கும் உங்களை நான் அடைந்து விட்டேன். என்னுடைய அப்பா, அவர் தன்னுடைய அனைத்து சொத்துகளையும் எனக்காக கொடுக்க தயாராக உள்ளார். நான் யாராக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், நீ என்னுடையவன் என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அவரது தூய்மையின் ஒளிக்கதிர்களுக்கு நடுவே நான் ஆத்மா தூய்மையின் ஒளியாக உள்ளேன். பரம தந்தையின் மிக பிரகாசமான, பவித்திரமான, பரிசுத்தமான தூய்மையின் ஒளிக்கதிர்களை எனக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மா நான்,
இறை தூய்மையால் பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கின்றேன். பரமாத்ம தூய்மையை எனக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். இறைவனின் தூய்மையின் சக்தி எனக்குள் நிரம்ப நிரம்ப என் மனபாரங்கள், மனதின் தயக்கங்கள், மனதின் இறுக்கங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடுகிறது. மனம் லேசாக, இயல்பாக, பரிசுத்தமாக, நிம்மதியாக இருப்பதை உணர்கின்றேன். நான் ஆத்மா பரமாத்ம தூய்மையின் சக்தியால் என்னை நிரப்பிக் கொண்டிருக்கும் பாக்யசாலி ஆத்மா. என் மனம் தூய்மையின் ஒளியால் நிரம்பியுள்ளது. மன தூய்மை என் உள்ளத்திலும் புத்தியிலும் நிரம்பியுள்ளது. இந்த முழு உடலும் பரமாத்ம தூய்மையின் ஒளி கிரணங்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. என்னை நான் தூய்மையின் ஒளியாக உணர்கின்றேன். நான் தூய்மையின் கடலான தந்தையோடு தொடர்பு கொண்ட தூய்மையின் ஒளி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் சாரம்: இறைவன் நமக்கு தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவாக இருக்காரு. மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறதுக்கு தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துவதற்காக இந்த விசேஷ வகுப்பிற்கு நம்ம வந்திருக்கோம். இறைவனை தந்தையாக ஏற்று அவரை நினைவு செய்யும் பொழுது, தூய்மையாக ஆகும் பொழுது, அவர் தன்னுடைய நற்குணங்களையும் சக்திகளையும் பண்புகளையும் நமக்கு ஆஸ்தியாக கொடுக்கிறாரு. யார் மனசுல இறைவனின் நினைவு தொடர்ந்து இருக்குதோ அவர்கள் பல மடங்கு பாக்கியசாலி ஆறாங்க. உலக நாடகத்துல அனைத்தும் நன்மைக்காகவே இருக்கு. இந்த நினைவு மூலமாக கவலையற்ற மகாராஜாவாக நம்ம ஆகணும். ஓம் சாந்தி.